ஓம் சாந்தி 11/2/2026. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் கட்டளை. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் சத்யுகத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு மலிவான வியாபாரத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல வேண்டும்? பதில்: இந்த கடைசி பிறவியில் பாபாவின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாக ஆகுங்கள். அப்பொழுது 21 பிறவிகளுக்கு உலக அரசாட்சி கிடைத்துவிடும். இது மிகவும் மலிவான வியாபாரம் ஆகும். இந்த வியாபாரத்தை செய்வதற்கு நீங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள். இப்பொழுது சிவபாபாவை நினைவு செய்து தூய்மையாக ஆனீர்கள் என்றால் தூய்மையான உலகின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். கண்காட்சி அல்லது மேளாவில் காட்சிகளை காட்டுகிறீர்கள் அல்லது சித்திரங்களை வைத்து மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். என்ன ஆஸ்தி? மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான அல்லது எல்லையற்ற தந்தையிடமிருந்து அரை கல்பத்திற்கான சொர்க்க ராஜ்யத்தை எப்படி பெறுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையும் கூட வியாபாரிதான். அவருடன் இந்த வியாபாரம் செய்ய வேண்டும். இதை மனிதர்கள் அறிந்துள்ளார்கள். பாரதத்தில் எப்பொழுது சத்யுகம் இருந்ததோ அப்பொழுது தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தனர். நிச்சயமாக அவர்கள் ஸ்வர்க்கத்திற்காக ஏதேனும் பலனை அடைந்திருக்க வேண்டும். சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை இல்லாமல் வேறு யாரும் பலனை தர முடியாது. தூய்மைப்படுத்தக்கூடிய தந்தைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி தூய்மையான உலக ராஜ்யத்தை தருபவர். வியாபாரம் எவ்வளவு மலிவானதாக தருகிறார். இது உங்களது கடைசி பிறவி. நான் எதுவரை இங்கே இருக்கிறேனோ தூய்மையாக ஆகுங்கள். நான் தூய்மையாக்க வந்துள்ளேன். நீங்கள் இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாவதற்கான முயற்சி செய்வீர்கள் என்றால் தூய்மையான உலகின் சொத்தை அடைவீர்கள். வியாபாரம் மிக மலிவானது. ஆக பாபாவிற்கு சிந்தனை வந்தது. குழந்தைகளுக்கு அவ்வாறு புரிய வைக்க வேண்டும். அதாவது பவித்திரமாகுங்கள் என்பது தந்தையின் கட்டளை. இது முயற்சி செய்யும் புருஷோத்தம சங்கம யுகம். இது தூய்மையாவதற்கான யுகம். உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாக்கள் தேவதைகள். லக்ஷ்மி நாராயணரின் அரசாட்சி நடந்துள்ளது அல்லவா? தெய்வீக உலகின் ராஜ்ய அதிகாரம் உங்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைக்க முடியும். தந்தையின் வழிப்படி நடந்து இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆவீர்கள் என்றால் இதையும் கூட யுக்தியாக கூறுகிறார். அதாவது யோக பலத்தின் மூலம் தன்னை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆக்கிக் கொள்வது என்பதை குழந்தைகள் நன்மை செய்வதற்காக செலவு செய்யதான் வேண்டி உள்ளது. செலவு இல்லாமல் அரசாட்சி அமையாது. இப்பொழுது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தூய்மையாக ஆக வேண்டும். மனம், சொல், செயலால் எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது. தேவதைகளுக்கு ஒரு பொழுதும் தவறான சிந்தனை எதுவும் வராது. வாயிலிருந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வெளிவராது. அவர்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், முழுமையான விகாரமற்றவர்கள், விதிமுறைப்படி நடக்கும் உத்தமமான ஆத்மாக்கள். இப்படி யார் இருந்துவிட்டு செல்கின்றனரோ அவர்களின் புகழ் பாடப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகள் உங்களையும் கூட அதே போல தேவி தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். ஆக மனம், சொல், செயலால் அத்தகைய எந்த ஒரு தீய காரியமும் செய்யக்கூடாது. தேவதைகள் முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தனர். இந்த குணங்களும் கூட நீங்கள் இப்பொழுதுதான் தாரணை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த மரண உலகத்தில் இது உங்களுக்கு கடைசி பிறவியாகும். தூய்மை இழந்த உலகம் மரண உலகம், தூய்மையான உலகம் அமர உலகம். இப்பொழுது மரண உலகத்தின் அழிவு
ஏற்படுவதற்கு தயாராக உள்ளது. நிச்சயமாக அமரபுரி ஸ்தாபனையாகியே தீரும். இது அதே மகாபாரத யுத்தம் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. அதன் மூலம் பழைய விகாரமான உலகம் அழிந்து போகிறது. ஆனால் இந்த ஞானம் யாரிடமும் கிடையாது. பாபா கூறுகிறார், அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி போயுள்ளனர். 5 விகாரங்களின் போதை உள்ளது. இப்பொழுது பாபா கூறுகிறார், தூய்மையாக ஆகுங்கள். மாஸ்டர் கடவுளாகவே ஆவீர்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என சொல்கின்றனர். அதாவது இறைவன் மூலமாக ஆஸ்தியை பெற்றுள்ளனர். இப்பொழுதோ பாரதம் தூய்மையற்று உள்ளது. மனம் சொல் செயலால் அதுபோல காரியம் நடைபெறுகிறது. எந்த ஒரு விஷயமும் முதலில் புத்தியில் வருகிறது, பிறகு வாயிலிருந்து வெளிப்படுகிறது. கர்மத்தில் வருவதால் பாவ கர்மம் ஆகிவிடுகிறது. தந்தை கூறுகிறார், அங்கு எந்த ஒரு விகர்மமும் நடப்பது இல்லை. இங்கே விகர்மங்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் ராவண ராஜ்யம். தந்தை கூறுகிறார், மீதியுள்ள ஆயுளில் தூய்மையாக ஆகுங்கள். உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய்மையாகி என் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் நீங்கிவிடும். அப்பொழுதுதான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள். தந்தை அவரே வந்து தருகிறார். இவர் மூலம் இந்த ஆஸ்தியை தருகிறார். அவர் சிவ தந்தை, இவர் தாதா. ஆகவே எப்பொழுதும் பாப் தாதா என்று கூறுகிறார். சிவ தந்தை, பிரம்மா தாதா. தந்தை எவ்வளவு வியாபாரம் செய்கிறார்? மரண உலகத்தின் அழிவு தயாராகி உள்ளது. அமர உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாரதவாசிகளுக்கு நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காகவே இந்த கண்காட்சிகள், மேளா போன்றவற்றை நடத்துகிறீர்கள். தந்தைதான் வந்து பாரதத்தில் ராமராஜ்யத்தை உருவாக்குகிறார். ராமராஜ்யத்தில் தூய்மையானவர்கள்தான் இருப்பார்கள். குழந்தைகளே, காமம் மிக பெரிய எதிரி என்று தந்தை கூறுகிறார். இந்த 5 விகாரங்கள் தான் மாயை. இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். உலகை வென்றவர்கள் தேவி தேவதைகள். வேறு யாரும் உலகை வென்றவராக ஆக முடியாது. கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து விட்டால் முழு உலகின் ராஜ்யத்தை பெற முடியும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆனால் அதற்கு சட்டமில்லை. இந்த வெடிகுண்டுகள் பழைய உலகை அழிப்பதற்காக தான். கல்ப கல்பமாக இதுபோல புதிய உலகத்திலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக ஆகிறது. புதிய உலகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் இருக்கும். அது ராமராஜ்யம் என சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனை அறியாத காரணத்தால் தான் ராம் ராம் என ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் இந்த விஷயங்கள் தாரணையாக வேண்டும். நிச்சயமாக நாம் 84 பிறவிகளில் சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக அவசியமாக வேண்டும். சிவ பாபாவின் கட்டளை உள்ளது. இப்பொழுது அதன்படி நடப்பீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். இப்பொழுது முயற்சி செய்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு வழி சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, கண்காட்சிகள் மூலம் குழந்தைகள் அநேகருக்கு வழி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். தனக்கும் கூட நன்மை செய்து கொள்ள வேண்டும். வியாபாரம் மிக மலிவானது. இந்த கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையாக இருப்பதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு மலிவான வியாபாரம்! வாழ்க்கையே மாறிவிடுகிறது. இவ்வாறு சிந்தனை செய்ய வேண்டும். பாபாவிடம் செய்திகள் வருகின்றன. ராக்கி கட்டுவதற்காக சென்றால் சிலர் சொன்னார்கள், இந்த சமயம் தமோ பிரதான உலகம்
உலகமாக உள்ளது. இதில் தூய்மையை கடைபிடிப்பது என்பது நடக்க முடியாத ஒன்று. இப்பொழுது சங்கம யுகத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. பாபாதான் தூய்மையாக ஆக்குகிறார். இவர்களின் உதவியாளர் பரமபிதா பரமாத்மா. அவர்களுக்கு இது தெரியாது. இங்கே மதில் சுவர் மிக பெரியது என்று தூய்மை அடைவதால் தூய்மையான உலகின் எஜமானராகலாம். தந்தை கூறுகிறார், இந்த மாயை என்ற 5 விகாரங்கள் மூலம் இந்த மாயை என்ற 5 விகாரங்கள் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். அப்பொழுது நாம் ஏன் தூய்மையாக மாட்டோம்? முதல் தரமான வியாபாரம். தந்தை கூறுகிறார், காமம் மிக பெரிய எதிரி. இதை வெற்றியடைவதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். தந்தை கூறுகிறார், காமம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆவீர்கள். இது யோக பலத்தின் மூலம் மாயையை வெல்வதற்கான விஷயம். பரமபிதா பரமாத்மாதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் கரை நீங்கிவிடும். நீங்கள் சதோ பிரதான உலகின் எஜமானர். சங்கம யுகத்தில் பாபா ஆஸ்தி தருகிறார். அனைவரை காட்டிலும் உத்தம ஆத்மாக்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர். அவர்கள்தான் விதிமுறைப்படி நடக்கும் உத்தமமான ஆத்மாக்கள், தேவி தேவதைகள். மிக நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் அவ்வப்பொழுது இந்த கருத்துகள் மறந்து போகிறது. பிறகு பின்னால் நினைவிற்கு வருகிறது. சொற்பொழிவில் இப்படிப்பட்ட கருத்துகள் புரிய வைக்கவில்லை. புரிய வைப்பதற்கான கருத்துகள் அநேகம் உள்ளன. அவ்வாறு ஆகிவிடுகிறது. வக்கீல்களும் கூட ஒரு சில கருத்துக்களை மறந்து விடுகிறார்கள். பிறகு அந்த கருத்துகள் நினைவிற்கு வந்தால் சண்டையிடுகிறார்கள். மருத்துவர்களுக்கும் சிந்தனை ஓடுகிறது, இந்த நோய்க்கு இந்த மருந்து சரியானது. இங்கேயும் அநேக கருத்துகள் உள்ளன. பாபா கூறுகிறார், உங்களுக்கு ஆழமான கருத்துக்களை புரிய வைக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்பவர்கள் தூய்மையற்றவர்கள் அழைக்கிறார்கள், ஹே பதீத பாவனா என்று. ஆனால் யாராவது தூய்மையற்றவர் என்று சொன்னால் கோபப்படுகிறார்கள். ஈஸ்வரனுக்கு முன்னால் உண்மையை சொல்கிறார்கள், ஹே பதீத பாவனா, வாருங்கள், எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். ஈஸ்வரனை மறந்து விடுகிறார்கள் என்றால் பிறகு பொய் சொல்கிறார்கள். அதனால் மிக யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பாம்பும் சாக வேண்டும், கம்பும் ஒடியக்கூடாது என்று சொல்வது போல பாபா கூறுகிறார், எலியிடமிருந்து குணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எலி யுக்தியோடு கடிக்கிறது, ரத்தம் வருகிறது. ஆனால் அதை பற்றி எதுவும் தெரிவது இல்லை. ஆக குழந்தைகளின் புத்தியில் அனைத்து கருத்துகளும் இருக்க வேண்டும். நினைவில் இருப்பவர்களுக்கு சமயத்தில் உதவி கிடைக்கும். இப்படியும் நடக்கலாம். அதாவது கேட்பவர்கள் சொல்பவர்களை விட அதிகமாக தந்தைக்கு பிரியமானவர் ஆகிவிடலாம். ஆக பாபா அவரே அமர்ந்து புரிய வைப்பார். தூய்மையாவது மிக நல்ல விஷயம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதை போல புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதன் மூலம் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகின் எஜமானர் ஆவோம். தந்தை கூறுகிறார், இந்த கடைசி பிறவி தூய்மையாவீர்கள் என்றால் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நாடக திட்டப்படி நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற முடியும். நாம் கல்ப கல்பமாக ஆஸ்தி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். யாருக்கு சேவையின் ஆர்வம் இருக்குமோ அவர்கள் நாம் போய் பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் என புரிந்து கொள்வார்கள். யாருக்கு ஆத்மா தூய்மையாக உள்ளதோ அப்பொழுது தாரணையாகும். தனது பெயரை விளங்கச் செய்து காட்டுவார்கள். கண்காட்சி மேலா மூலம் தெரிந்துவிடும் யார் என்ன சேவை செய்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் சோதித்து பார்க்க வேண்டும். யார் எப்படி புரிய வைக்கிறார்கள்? அதிகமாக லக்ஷ்மி நாராயணர் ஏணிப்படி சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது நல்லது. யோக பலத்தின் மூலம் இதுபோல லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். லக்ஷ்மி நாராயணர் தான் ஆதிதேவ் ஆதிதேவி. 4 புஜங்களில் லக்ஷ்மி நாராயணர் இருவரும் வந்து விடுகிறார்கள். 2 புஜங்கள் லக்ஷ்மியினுடையவை, 2 புஜங்கள்
நாராயணருடையவை. இதை பாரதவாசிகள் அறிந்திருக்கவில்லை. மகாலட்சுமிக்கும் 4 புஜங்கள் உள்ளன. இதன் பொருள் அவர்கள் தம்பதியர். விஷ்ணுவிற்கும் 4 புஜங்கள் உள்ளன. கண்காட்சியில் தினம்தோறும் புரிய வைக்கப்படுகிறது. ரதமும் காட்டப்பட்டுள்ளது. அர்ஜுனன் அமர்ந்து இருந்ததாக சொல்கிறார்கள். கிருஷ்ணர் ரதத்தை செலுத்துபவராக இருந்தார். இவை அனைத்தும் கதைகள். இப்பொழுது இவை ஞானத்தின் விஷயங்கள். ஞான அமிர்தத்தின் கலசத்தை லக்ஷ்மியின் தலையில் வைத்திருப்பதற்காக காட்டுகிறார்கள். உண்மையில் ஜெகதம்பா மீதுதான் கலசம் வைக்கப்படுகிறது. அவர் பிறகு லக்ஷ்மி ஆகிறார். இதை புரிய வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு வழிமுறை. தேவதைகளுக்கு ஒரே ஒரு வழிமுறைதான். தேவதைகள் சிரேஷ்டமானவர்கள். வேறு யாரையும் அவ்வாறு சொல்ல இயலாது. ஆகவே தந்தைக்கு சிந்தனைகள் ஓடுகிறது. புரிய வைப்பதற்காக வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் 5 விகாரங்களின் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் ராமராஜ்யத்தின் எஜமானராவீர்கள். இது மலிவான வியாபாரம். தந்தை அழிவில்லாத ஞான ரத்தினங்களை தானம் அளிக்கிறார். பாபா ஞானக்கடல். அவர் ஞான ரத்தினங்களை தருகிறார். இந்திர சபையில் சிலர் மரகதமாக, சிலர் புஷ்பராகமாக உள்ளனர். அனைவரும் உதவி செய்பவர்கள்தான். ஆபரணங்களில் விதவிதமாக உள்ளன அல்லவா? அதனால் நவரத்தினங்கள் காட்டப்பட்டுள்ளன. நல்லபடியாக படிப்பவர்கள் பதவி பெறுவார்கள் என்பது நிச்சயம். வரிசைப்படியாக இருக்கத்தானே செய்கிறார்கள். முயற்சி செய்வதற்கான நேரம் இதுதான். குழந்தைகள் இதை புரிந்து கொண்டுள்ளனர். நாம் பாபாவின் மாலையில் மணியாக ஆகிறோம். எவ்வளவு சிவபாபாவை நினைவு செய்கிறோமோ அவ்வளவு நாம் நினைவு யாத்திரையில் முன்னால் ஓடிச் செல்கிறோம். பாவங்கள் விரைவாக அழிந்துவிடும். இந்த படிப்பு ஒன்றும் மிகப்பெரிய அளவிலானது அல்ல. தூய்மையாக ஆக வேண்டும். வாயினால் ஒரு பொழுதும் கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. கல்லை எறிபவர்கள் கல்புத்தியாக ஆவார்கள். ரத்தினங்களை வெளிப்படுத்துபவர்கள்தான் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். இது மிக சுலபமானது. மாணவர்களுக்கு புரிய வையுங்கள். பதீத பாவனர் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் பரமபிதா சொல்லியிருக்கிறார். ஹே பாரதவாசி ஆன்மீக குழந்தைகளே, ராவண ராஜ்யம் மரண உலகத்தின் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பதன் மூலம் மற்றும் பரமபிதா பரமாத்ம சிவனுடன் புத்தியின் நினைவு பலத்தின் யாத்திரை மூலம் தமோ பிரதானமான ஆத்மாக்கள் சதோ பிரதான ஆத்மா ஆகி சதோ பிரதான சத்தியுக உலகத்தில் தூய்மை, சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த விதிமுறைப்படி நடக்கும் உத்தமமான ஆத்மா தெய்வீக சுயராஜ்ய பதவியை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே மீண்டும் பெற முடியும். ஆனால் வரப்போகிற மகாபாரத யுத்தத்திற்கு முன்பாக தந்தை நமக்கு ஆஸ்தி அளிக்கிறார், கல்வி கற்பிக்கிறார். எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு பதவியை அடைவீர்கள், கூட எடுத்துச் செல்ல போகிறீர்கள். பிறகு நமக்கு இந்த பழைய சரீரத்தின் அல்லது இந்த உலகத்தின் சிந்தனை ஏன் இருக்க வேண்டும்? உங்களுக்கு இது பழைய உலகை விடுவதற்கான சமயம். இவ்வாறு விஷயங்களை புத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் நல்லது. இன்னும் போனால் முயற்சி செய்து செய்து நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கும். பிறகு மூச்சு திணறல் வராது. உலகம் சிறிது காலம்தான் இருக்க போகிறது. ஆகவே புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். சேவை செய்வதால் உதவி கிடைக்கும். யாருக்காவது சுகத்தின் வழியை கூறுகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சி இருக்கும். முயற்சி நடைபெறுகிறது. அதிர்ஷ்டம் தென்படுகிறது. பாபா முயற்சியை கற்றுத்தருகிறார். சிலர் செய்கிறார்கள். நீங்கள் அறிவீர்கள். கோடீஸ்வரர்கள், பல கோடிக்கு அதிபதிகள் அனைவரும் அப்படியே அழிந்து போவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய
முக்கிய சாரம். முதலாவது, உயர்ந்த பதவியை பெறுவதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும், கற்களை அல்ல. விதிமுறைப்படி நடக்கும் உத்தமமான ஆத்மா ஆவதைப் போல மனம் சொல் செயலால் அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும், தூய்மையாவதற்கான யுக்திகளை சொல்ல வேண்டும். வரதானம், எவரடியாகி சூழ்நிலை என்ற சோதனையில் முழுமையாக வெற்றியடையக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. விளக்கம், எவரடியாக இருப்பவர்களின் நடைமுறை சொரூபம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலை, பரீட்சை, இயற்கையின் ஆபத்துகள் மூலமாக வந்துள்ள பரீட்சைகள் அல்லது ஷரீரத்தின் எந்த ஒரு கர்ம வினைகளின் ரூபத்தில் பரீட்சைகள் வந்தாலும் சரி, இந்த அனைத்து பரீட்சைகளிலும் முற்றிலும் தேர்ச்சி அடைகிறவர்கள்தான் எப்பொழுதும் தயாரானவர்கள் எனப்படுவார்கள். எப்படி சமயம் யாருக்காகவும் நிற்பது இல்லையோ அதுபோல ஒரு பொழுதும் எந்த ஒரு தடையும் நிறுத்தி வைக்க முடியாது. மாயையின் சூக்ஷ்ம அல்லது ஸ்தூல தடைகள் ஒரு வினாடியில் முடிந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸ்லோகன், சமயத்தில் அனைத்து சக்திகளையும் ஈடுபடுத்துவது என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவது. அவ்யக்த சமிஞ்சை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுக. ஒற்றுமைக்கு இரண்டு ஆதாரங்கள் உள்ளன. ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது அன்பு. ஒரு பொழுதும் ஒருவர் மற்றவர் மீது வைக்கும் நம்பிக்கை குறையக்கூடாது. ஒருவர் சொன்னார், இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் என்று இருக்க வேண்டும். இதுதான் ஒற்றுமை என்ற நூலில் கோர்க்கப்பட்டு இருப்பதற்கான விதி. மனதின் பரஸ்பர அன்பு நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. எப்படி பாபாவிடம் அனைவருக்கும் அன்பு உள்ளதோ அதுபோல பரிவாரத்தின் மீது கூட உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இதற்காக ஸ்வமானத்தில் இருந்த அனைவருக்கும் மதிப்பை கொடுங்கள். ஓம் சாந்தி.